திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சிறப்பு என்னென்னா எல்லாமே சிறப்பு தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டியாச்சத்திரம் யூனியன் வந்து ரொம்ப சிறப்பு. அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு அருமையான கோசாலை தான் ஸ்ரீ கிருஷ்ணா கோசாலை. அந்த ஸ்ரீ கிருஷ்ணா கோசாலையினுடைய நிறுவனராக இருந்து பல்வேறு வகையான நல்ல பொருட்களை உற்பத்தி பண்ணுறவர் நமது அருமை அண்ணன் இருக்காங்க. அண்ணா இப்போ அவரை அறிமுகப்படுத்திட்டு அவர் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? டி புதுப்பட்டி. இது எங்கே அமைஞ்சிருக்கு உங்கள் ஊர்? கன்னிவாடிக்கு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அருகாமையில் இருக்குங்க. நாங்கள் ஒரு சின்ன ஒரு கோசாலை நடத்திட்டு இருக்கேங்க. சிறப்பு. என்னென்ன பொருட்கள் உங்கள் கோசாலையிலேருந்து தயார் பண்ணுறீங்க? 20 மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணுறேங்க. சரிங்கண்ணா. சரிங்க. விவசாயத்துக்கான பொருட்கள் பச்சை காப்பியம், மண்புழு உரம், பூச்சி வெட்டி பண்ணுறேங்க. இதில் நாட்டு மாட்டு பாலிலிருந்து பால் சோப்பு பண்ணுறேங்க. அப்புறம் உப்பிவேணி சோப்பு பண்ணுறேங்க. அது பண்ணுறோம். திருநீர் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து திருநீர் பண்ணுறேங்க. அப்புறம் பசுவோட சாணத்துலேருந்து அகினி போத்துற கப்பு சாம்பிராணி பண்ணி கொடுத்துருக்கேங்க. அப்புறம் நாட்டு மாட்டு நம்ம நெய்யிலேருந்து தலைவலி கையில் பண்ணுறேங்க. அப்புறம் பச்சைக்காய்ல பற்படி பண்ணுறேங்க. இது கோமுத்திர அச்சு பண்ணுறேங்க. அப்புறம் வீடு துடைக்கிற ஃப்ளோர் கிளீனர் பசுவோட கோமுத்திர பண்ணுறேங்க. இந்த மாதிரி பல பொருட்களை வந்து அண்ணா அவர்கள் உற்பத்தி பண்ணுறாங்க. நாட்டு மாடுகள் வளர்த்துனா சுமைன்னு நினைக்காதீங்க விவசாயிகளே. நாட்டு மாட்டின் மூலியமாக இவ்வளவு நல்ல பொருட்களை தயார் பண்ணி மதிப்பு கூட்டப்பட்டு நம்மளால் விற்பனைக்கு கொண்டு வர முடியும். அதனால் இந்த மாதிரி இவ்வளோ நல்ல காரியங்களை செய்யக்கூடிய அண்ணாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு இந்த கோசாலையினுடைய அட்ரஸ் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்ரீ கிருஷ்ணா கோசேவா, டி புதுப்பட்டி, கன்னிவாடி, திண்டுக்கல் மாவட்டம். ஃபோன் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி.